வணக்கம். அப்கமிங் செமஸ்டர் எக்ஸாம் குறிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல்ல பாக்குறவங்க கேக்குறாங்க, என்னப்பா இப்ப செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது, அதுக்கான அந்த ரிசல்ட் எல்லாம் இன்னும் விடலையே, அதான் 5th செமஸ்டர் 7th செமஸ்டர் எக்ஸாமுக்கான எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல, அதுக்கு அடுத்த செமஸ்டரே போயிட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த மார்ச் மந்த்லயே வந்து யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம் வச்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது பேசினா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருச்சு. இந்த போன செமஸ்டருக்கான எக்ஸாம் ரிசல்ட் அதான் நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் ரிசல்ட் நம்ம பப்ளிஷ் பண்ணாம இருக்காங்க, அதுக்குள்ள இந்த இன்டர்னல் எக்ஸாம் முடிய வேலை மார்ச் மந்த்ல வச்சு முடிச்சிருவாங்களா, பாசிபிள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இது. பாசிபிள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, அவர் சொன்னது வந்து காமனாவே சொன்னாரு. சோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்க சொன்னது. ஏன்னா எலெக்ஷன் தகுந்த மாதிரி முன்ன பின்ன மாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா, அதான் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லும் போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஏப்ரல் மந்த்ல ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏப்ரல் மந்த்ல வைக்கிறதா இருந்தாங்கன்னா, ஏன்னா ஏப்ரல் எலெக்ஷன் தெரிஞ்சு போச்சு, அப்ப ஏப்ரல் மந்த்ல யூனிவர்சிட்டி வைக்கிறாங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம் வந்து ஒரு 10 to 15 days வந்து இயர்லியரா அல்லது பேக்கா கூட கொண்டு வந்து வைக்கலாம். பட் அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, அது அப்ளிகேட் நான் அட்டானமஸ் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப்கமிங் செமஸ்டர் என்பது செகண்ட் செமஸ்டர் 4th செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் 15th அப்ப எக்ஸாம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 8th செமஸ்டர் 6th செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மே 15th வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ ஜூன் 15 மே 15, அதனால ஏப்ரல் மந்த்ல எலெக்ஷன் நடக்கும் போது சோ எலெக்ஷனுக்கும் உங்களுடைய இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கும் ரிலேட்டட் அப்படின்றது வராது, முன்ன பின்ன அப்படிலாம் போகவே போகாது. சோ நீங்க ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை, உங்களை அசிஷுவல் போல நடக்கதான் செய்யும். அதாவது ஏப்ரல் மே செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மே ஜூன்ல வந்து வழக்கம் போல நடத்ததான் போறாங்க. முன்னாலாம் நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் நவம்பர் டிசம்பர் நடந்துச்சு, ஏப்ரல் மே எக்ஸாம்னா ஏப்ரல் மே நடந்துச்சு. பட் கொரோனா வந்ததுனால பாத்தீங்கன்னா 1 or 2 months வந்து முன்ன பின்ன ஆகி போச்சு. நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் இப்ப வந்து ஜனவரி பிப்ரவரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஏப்ரல் மே எக்ஸாம் வந்து இப்ப மே ஜூன் அப்படி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால மே ஜூன்ல வந்து அந்த மாதிரி டேட்ல வந்து எக்ஸாம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும். சோ நீ இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற தேவையில்லை. இயர்லியரா மார்ச்ல வந்து இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறதுக்கான பாசிபிள் அப்படின்றது கிடையாது அப்படின்றது இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.